ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் கசப்பே இல்லாத சுவையான தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு எண்ணெய் ஊற்றி நல்லா பாவக்காவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பாவக்காய் வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின வாட்டி ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் மாறின பிறகு நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் போட்டிருக்கேன். இதுக்கு அதிகமான மசாலாவும் வேண்டாம். வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது 3 மட்டும்தான் சுவையாக இருக்கும். இப்போ நாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே இந்த மசாலா கொஞ்சம் வணக்கி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு மசாலாவும். இப்போ நம்ம ஏற்கனவே வணக்கி வச்ச பாவக்காவை இதிலே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம முன்னையே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் அது பத்தாது. அதனால இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இதிலே ஊற்றி பாவக்காவை வேக வைக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம் உறவுகளே. இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பார்த்தீங்களா எப்படி தக 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 தகன்னு பாவக்காய் சூப்பர். பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு உறவுகளே.
பாவக்காய் வெந்துருச்சு நல்லா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி லைட்டாக இன்னும் கொஞ்சம் சுண்டணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்ல சுவையான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு உறவுகளே. பாருங்க, அவ்வளவுதான். கசப்பே இருக்காது, கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு. கொத்தமல்லி தலையை தூவி விட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.